செல்லம்மா, அப்பனும் மவளும் சேர்ந்து சின்ன குழந்தைமா பாரதி அவளை கடத்தினாங்களே, அதை மறக்க சொல்றியா? உன்னை கொலை செய்யறதுக்காக துப்பாக்கியோட வந்து நின்னால, அது இன்னும் என் கண்ணு முன்னாடியே நிக்குது, அதை மறக்க சொல்றியா? எல்லாத்தையும் மறந்துட்டு அவ கூட எப்படிமா என்னால் சேர்ந்து வாழ முடியும்? அண்ணே, நீங்க என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. அதுக்காக நீங்க ஸ்னேகாவை வரவே கூடாதுன்னு சொல்றது நியாயம் இல்லை. செல்லம்மா, முத்தழகியோட விருப்பத்துக்கும் தவசிக்காக மட்டும்தான் ஸ்னேகா கழுத்துல தாலியை கட்டேன். மற்றபடி எனக்கு அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. போக்கத்தை அவளுக்கு பறிஞ்சு பேசி உன் டைமை வீணாக்காத. யாருதான் அண்ணே தப்பு பண்ணல? மத்தவங்க செய்யற தப்ப மன்னிக்கிறது தான் உயர்ந்த உள்ளம். எல்லாரையும் மன்னிக்கிற மனப்பக்குவம் வரணும்னு நீங்க தான் சொல்லிருக்கீங்க. சில கெட்ட விஷயங்களை கெட்ட கனவா நினைச்சு மறக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. ஸ்னேகா மூலியமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. பழசெல்லாம் கொஞ்சம் மறந்துடுங்கண்ணே. இத பாருமா, எனக்குன்னு மனசு இருக்கு. நீ என்ன சொன்னாலும் என்னால அவளை ஏத்துக்க முடியாதுமா. ரத்னாவுக்கு அன்னிக்கு நீங்க வேணும்னு, அதுக்கு இந்த ஆபரேஷன் நடக்கணும். அதனால பழசெல்லாம் மறந்துட்டு அவங்க கிட்ட சகஜமா பழகுங்களேன், பேசுங்களேன். ஏமா, இதெல்லாம் உங்க அண்ணி சொல்ல சொன்னாளா? யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லல, நானா தான் சொல்றேன். அண்ணே, சின்ன அண்ணே. என்னையா? உங்களதான். வாங்க. கொடுங்க. கொடுங்க. நான் வரேன். சரிம்மா. செல்லம்மா, ரொம்ப நன்றி செல்லம்மா. இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இதுக்கே அசந்து போனா எப்படி? நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா நன்றி சொல்லுங்க. என்னம்மா, செல்லம்மா என்ன சொல்லிட்டு போறா? அவளையே பார்த்துட்டு இருக்க. என்ன சொல்லிட்டு போவா? பாசமலர் தங்கச்சி அவங்க அண்ணன் கிட்ட என்னையும் ஒரு மனுஷியா நடத்த சொல்லிட்டு போயிருக்கா. புரியலையே, உனக்கும் கடற்கரைக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படியே இருந்தாலும் அவங்க யார் நடுவில் நாட்டாம பண்றதுக்கு? நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அவர்கிட்ட பேசியிருப்பேன். ஆமா, நீங்க போய் சொன்ன உடனே கேட்டுமா பாருங்க அங்க உள்ள இருக்கிற பிளாடி ஃபூல். ஸ்னேகா, பிளடி ஃபூல் அது இதுன்னு பேசாத. கட்டிக்கிட்டு விட்டு மரியாதை கொடுக்கணும். அப்பா நீ கூட அப்பா வயிற்றுல கலப்பாதீங்கப்பா. ஸ்னேகா, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் நான் தவிச்ச தவிப்பு எனக்கு தான் தெரியும். எப்படியோ அவனை அழிக்கிறதுக்காக அந்த குடும்பத்துக்குள்ளே போனேன். இப்போ வாழ்ந்தவங்க கூட வாழ்க்கை கிடைச்சிடுச்சு. இப்போ ஏன் சண்டை போடுற? பொறுமையாரு.
அடக்க மாதிரி உன் கோபத்தெல்லாம் இங்க காட்டாத. அவன் கையால தாலிய வாங்கிக்கிட்டு அவன் கால்லயே விழுந்து கிடக்கவா நான் இவ்வளவு தூரம் போராடினேன்? இல்லப்பா, அது என்னால முடியவே முடியாது. அந்த ஆவுடையப்பன் குடும்பத்தை சீரழிக்கணும்னு சின்ன வயசுலயே என் மனசுல பதிஞ்சிருச்சு. அத பதிய வச்சதே நீங்க தானப்பா. இப்ப வந்து மாறிடுன்னா எப்படிப்பா முடியும்? அப்பா, உங்களுக்கு வேணா நான் கட்டிக்கிட்ட தாலி உறவுக்கான அங்கீகாரமா இருக்கலாம். ஆனா எனக்கு அதுதான் ஆயுதம். அந்த கடற்கரை கதையை முடிக்க போற ஆயுதம். என்னம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, என்னமோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்க. நீங்க சொன்னதுதான்ப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். மாத்திக்கிறேன்ப்பா. இனிமே உங்களுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு நடந்துக்கிறேன். அது போதுமா? கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஓ, கடற்கரைக்கும் கொடு. நீங்களே வந்து வச்சு விடுங்கப்பா. வாங்க. என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? அடுத்தவங்க எதிரில மானம் போனதா மிச்சம். மானத்தை கப்பல் ஏத்தியாச்சு. இப்ப சீமா சீவி சிங்காரிச்சு எங்க போறாப்ல தெரியலையே. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? நான் எங்க போறான்னு தானே? என்கிட்ட நேரா கேட்டா சொல்ல போறேன். என் தோஸ்து ஒருத்தரை பார்க்க போறேன். யாரு? சைதாப்பேட்டை சுரேஷா இல்ல பிளேடு பாக்குறியா? சுத்தி உங்க ஆளுங்க இருக்காங்க, நீ ரொம்ப ஆடுற. உனக்கு ஒரு நாள் மந்திரிச்சு விட்டாலும் சரியா போயிடும். என்ன மாப்ள, கை வைக்க போறீங்களா இல்ல கொன்னுட போறீங்களா? மச்சான், நான் அப்படி செய்யறேன்னா ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்களே. கல்யாணம் பண்ண புதுசுல அப்படி இப்படின்னு இருந்தீங்க, சகிச்சுக்கிட்டா. ஆனா இப்பவும் அப்படிதான் இருப்பீங்கன்னா எந்த பொம்பளை தான் சகிச்சுப்பா? நறுக்குன்னு நல்லா 4 கேளுன. மச்சான், இப்ப எந்த தப்பான விஷயம் நான் செய்யறது இல்ல. எல்லாத்தையும் எப்பயும் விட்டுட்டு அவங்களுக்கு தெரியுமே. எந்த தப்பும் செய்யாம தான் வீடு தேடி போலீஸ் வருதா? ஒரே வீட்டுல 9 கேஸா அந்த லாயர் எவ்வளவு கேவலமா பேசினா தெரியுமா? இதெல்லாம் எனக்கு தேவையா? கருப்பு, இதெல்லாம் திருந்துற கேஸே இல்ல. சவிக்கமா இருக்கியாப்பா? என்ன கருப்பு, உள்ள வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? நீ சொல்லாட்டி என்ன, நானே வர்றேன். என்ன சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? என்ன கருப்பு, இவர்தான் உன் மச்சானா? இவருக்காகத்தான் என்கிட்ட இருந்து ₹1,00,000 வாங்கிட்டு வந்தியா? சும்மா இருக்க மாட்டியா நீ? என்ன கருப்பு, இதான் பிரச்சனையா? இந்த கூத்தல வேற நடந்திருக்கா? என்ன எங்க கொண்டு போய் நிறுத்த போறீங்கன்னு தெரியலையே. சொல்லி தொலைங்க. சிஸ்டர், என் தோஸ்து இப்படிலாம் திட்டாங்க. இந்த காலத்துல என் தோஸ்து மாதிரி கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம வீட்டுல மச்சான் கொண்டு வந்து வச்ச பணத்தை காணமேன்னு எடுக்காத பணத்தை தான் பொறுப்பு ஏத்துக்கிட்டு என்கிட்ட ₹1,00,000 கடனா வாங்கிட்டு வந்து இங்க கொடுத்திருக்கான். இந்த காலத்துல இதெல்லாம் யார் செய்வா? இப்ப என்ன உங்களுக்கு உங்க பணம் வேணும் அவ்வளவுதானே? கொடுத்துட்டா இவரை தேடி வரதை நிறுத்திடுவீங்களா? என்ன சிஸ்டர் இப்படி பேசுறீங்க? பணம் கிடக்குது பணம். கருப்பை எப்ப கொடுக்கறானோ அப்ப வாங்கிக்கிறேன். கருப்பை போலீஸ் வந்து என்னமோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு போச்சான். என்ன ஏதுன்னு கேட்டு போலான்னு வந்தேன். பணத்துக்காக வேண்டிய ஒண்ணும் வரல. உங்களை மாதிரி ஆளுங்க எங்க வீடு தேடி வந்தா எங்க வீட்டுக்கு ஏன் போலீஸ் வராது? உங்க பணத்தை சீக்கிரமே தர சொல்லிடுறேன். கையை எடுத்து கும்பிடுறேன். இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதீங்க. என்ன கருப்பு, சிஸ்டர் இந்த காட்சி காய்ச்சறாக? ஏன் கருப்பு, வந்த போலீஸ் உன்னை காணோம்னு வீட்டுல இருந்தவங்களை காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிட்டாங்களோ? நேரம் காலம் தெரியாம பேசுறீங்க. வா போலாம். ஏன்பா? கொடுங்க உங்க ₹1,00,000. யாரும் எனக்காக யாருக்கிட்டையும் கடன் பட தேவையில்லை. அண்ணே, நீங்க எதுக்கு அண்ணே? சும்மா இருமா. மச்சான்,
நீங்க என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. நான் உங்க பணத்தை எதிர்பார்க்கறவன் இல்ல. தயவுசெய்து பணத்தை திருப்பி வாங்கிக்கோங்க. என்ன கடனாளி ஆகாதீங்க மச்சான். அதே வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ உங்க வீட்டுல நான் விருந்தாளியா இருக்கேன். என்னால நீங்க நட்டப்பட்டதா இருக்க வேண்டாம். இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதை கொஞ்சம் காப்பாத்தி கொடுங்க. அது போதும். உங்களுக்கு என்ன வந்த வேலை முடிஞ்சு போச்சுல? கிளம்புங்கன்னு வேற தனியா சொல்லணுமா? கிளம்புங்க. இனிமே இந்த பக்கம்லாம் வராதீங்க. கருப்பு என்னையா அது? நான் ஏதாவது தப்பான நேரத்தில் வந்துட்டானா? இப்ப கேள்றா. வந்தவன் வாய வச்சு சும்மா இல்லாம ஜம்மமா பணத்தை கொடுத்தேன்னு பீத்திக்கிட்டல. இப்ப சந்தோஷமா? முதல்ல கிளம்பி தொலை. டேய், நம்ம அப்படியாடா பழகுனா? கேவலம் இந்த பணத்துக்கு வேண்டிதான் உன்னை பார்க்க வந்தேன்னு நினைச்சா? இந்தா நீயே வச்சுக்க. எனக்கு பணமே வேணாமப்பா. யோ, சொன்னா புரியாதா உனக்கு? நாங்களே ஏகப்பட்ட ப்ராப்ளத்துல இருக்கோம். நீ வேற வந்து சாவடிக்காத. அதான் பணம் கைக்கு வந்துருச்சுல. கிளம்பு கிளம்பு. வரேன் கருப்பு. வராத. மச்சான், நான் இந்த பணத்தை எப்படியாவது உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன். எப்படி? இன்னொருத்தங்கிட்ட போய் கடன் வாங்க போறீங்களா? என்கிட்டயே கௌரவம் பார்க்கறதுல முதல்ல நிறுத்துங்க. பணம் காசு ஒண்ணு பெருசு இல்ல. அதை எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா பேர் அப்படி இல்ல. ஒரு வாட்டி போனா வராது. இனிமே இந்த மாரி சோமாரி எவனோ இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. எந்த சோமாரி வந்துட்டு போனா? யாரா உன்னை காலையில டென்ஷன் பண்ணது? என்னடா மறுபடியும் போலீஸ் பஞ்சாயத்தா? சித்தப்பா, நீங்க வேற சும்மா இருங்க. நானே ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். குழந்தைய கொடுங்க. இந்த பொடி வாடா. இனிமே யாராவது இங்க வரட்டும். ஏமா, என்ன உன் புருஷன் பஞ்சாயத்து? இந்த ஆள்லாம் திருந்தவே மாட்டார். எல்லாம் என் தலை எழுத்து. பொண்டாட்டி கூட மதிக்கல, அப்புறம் ஏன் நிக்கிற? கிளம்பு. சரி விடுங்க மேடம், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கு. மணியரசுக்கும் அமுதாவுக்கும் தப்பான உறவுல நிரூபிச்சிட்டா அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் மேல விழுந்த கலங்க மட்டும் இல்ல, உங்க மேல விழுந்த பழியும் போயிடும். அது சரி சார். ஆனா மூர்த்தி பத்தி தெரிஞ்ச யாருமே அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல வரமாட்டேன்றாங்க. ஒரு ஆள் இருக்காங்க மேடம், அவங்க மட்டும் வந்து கோர்ட்ல சாட்சி சொன்னா கோர்ட் கேள்வியே இல்லாம கண்டிப்பா ஏத்துக்கும். அவங்க வேற யாரும் இல்ல, மூர்த்தியோட ஒய்ஃப் சாந்தி தான். கூடவே வளர்ந்து மூர்த்தியோட பொறுக்கித்தனம் பிடிக்காம அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு பிறந்த வீட்டுக்கே போயிட்டாங்க. மூர்த்தியை பத்தி முழுக்க முழுக்க நல்லா தெரிஞ்சவங்க அவன் ஒய்ஃப் சாந்தி மட்டும்தான். அவங்க மட்டும் வந்து சாட்சி சொல்லிட்டா போதும், அப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. எல்லாம் சரிதான். கட்டின புருஷன் நல்லவன் இல்ல கெட்டவன் கோர்ட்டுக்கு வந்து எந்த பொண்ணு தான் சொல்லுவா? அதுவும் புருஷனை கொலை பண்ணி எரிச்ச 2 பேருக்கு சாதகமா யாராவது வந்து சாட்சி சொல்லுவாங்களா? நீங்க சொல்றதும் சரிதான் மேடம். ஆனா மூர்த்தி அந்த சாந்தியை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கான். அதனாலதான் அவ அவனை விட்டு பிரிஞ்சிருப்பா. இப்போ மூர்த்தி காணாம போனதும் அவன் கொலையானதை கேள்விப்பட்டும் சாந்தி கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லையே. இன்னைக்கு மூர்த்தி மேல சாந்திக்கு வெறுப்பு இருக்கலாம். அதனாலதான் அவன் செத்ததை கூட அது அவனுக்கு கிடைச்ச தண்டனை அவன் நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்போ சாந்தி கிட்ட பேசி பார்க்கலாமோன்னு தோணுது. ஆல்ரெடி நான் சாந்தியை பத்தி விசாரிச்சு அவருடைய அட்ரஸ் வாங்கி வச்சிருக்கேன். இந்தாங்க, போய் பேசி பாருங்க. சரி, நான் போய் அந்த சாந்தியை பார்க்கறேன். உன்ன மாதிரி உன் புருஷனால பாதிக்கப்பட்ட இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுன்னு நான் கேட்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஆண்டவன் விட்ட வழி. சாந்தி, இத வந்துட்டேன்பா. சீக்கிரம் வாமா. உட்காருமா, டிஃபன் சாப்பிடு. அப்பா, எனக்கு பசி இல்ல. மதியானம் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன். பசி இல்லையா? டைம் ஆயிடுச்சு. தினமும் இப்படி சொன்னா எப்படி? முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு. என்னப்பா? அப்பா சொல்றேன்ல, உட்கார்ந்து சாப்பிடு. உட்காரு. போதும்பா. மெதுவா சாப்பிடு.
சாந்தி ஆபீஸ்ல சொல்லிட்டு சாயந்தரம் சீக்கிரமா வந்துருமா. ஏன்பா? மாப்பிள்ளை வீட்ல இருந்து உன்னை பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்கம்மா. என்ன நிம்மதியாவே விட மாட்டீங்களாப்பா? நான் உங்ககிட்ட இன்னொரு கல்யாணம் வேணும்னு கேட்டேனா? நான் இருக்கிறது உங்களுக்கு பாரம் பார்த்தா சொல்லிடுங்கப்பா. நான் ஏதாவது லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. தாய் இல்லாத பொண்ணுமா நீ. எனக்கும் வயசாயிட்டே போகுது. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல காரியத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். வேணாப்பா. ஒரு கல்யாணம் பண்ணி நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இங்க சாந்திங்கிறவங்க. நான் தான். ஓ, நீங்க? என் பேர் செல்லம்மா. நான் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வாங்க, உட்காருங்க. யாருமா இவங்க? உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்காங்க? என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? மூர்த்தி கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்ட என் தம்பி மணியரசும் என் நாத்தனார் அமுதாவும் ஜெயில இருக்காங்க. முதல்ல அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை மேடம். எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும். என் புருஷனை கொண்ட அவங்கள பார்த்து நான் தான் நன்றி சொல்லான்னு இருந்தேன். ஆனா அவங்க 2 பேருக்குள்ள தப்பான உறவு இருக்கிறதா நான் பேப்பர்ல பார்த்தேன். அதனால தான் அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்க்க விரும்பல. இல்ல சாந்தி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவன் தான் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இல்ல. அவ ரொம்ப நல்லவ. அவ ஒரு கொரியர் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தா. அதுலதான் மூர்த்தியும் மேனேஜரா இருந்தா.